ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். இப்ப என்ன, வீட்டு தரைய பேத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கிற வேறு எந்த மரத்தோடன்னு தெரியணும், அவ்வளவுதானே. வீடியோ கால்ல பார்த்து என்னால உறுதியா சொல்ல முடியாது. நேர்ல பார்த்தா உடனே சொல்லிடுவேன். ஆனா இப்போதைக்கு என்னால நேர்ல வர முடியாத சூழ்நிலை. இங்க ஆசிரமத்தில் ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுங்க நம்பூதிரி, என்ன செய்யணும்? வீட்ல இருக்கிற வெங்கல சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த வேற துண்டா வெட்டி அதுல போட்டு வச்சிடுங்க. விடிஞ்சதும் அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோவிலுக்கு வந்துருங்க. அந்த வேரை பார்த்துட்டு அது நம்ம கோவில் தல விருட்சத்தோட வேறு தானா இல்ல மத்த மரத்தோட வேறான்னு நான் சொல்லிடுறேன். சாமி, இத ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா நான் நினைக்கல. இத நாங்களே பாத்துக்கிறோம். பெரியய்யா, அது எப்படி சாதாரண விஷயமா இருக்க முடியும்? நடு வீட்டுல தரைய பேத்துக்கிட்டு வேறு முளைச்சு வந்திருக்கு. இப்படி வீடு முழுக்க தரைய பேத்து வேறு வந்துருச்சுன்னா அப்புறம் இவ்ளோ செலவு பண்ணி கட்டின இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இந்த வேறு வளர்ந்து பெருசாச்சுன்னா நம்ம ஜமீன் வீடே 2 4 இடிஞ்சு விழுந்துரும். திரும்பவும் ஒரு இடம் வாங்கி செலவு பண்ணி வேற வீடு கட்டுவீங்க. ஆனா ஊருக்குள்ள ஜமீன் வீடு இடிஞ்சு போச்சுன்னு ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அது நம்ம ஜமீனுக்கு தானே அசிங்கம். இந்த பங்களாவை பாத்துக்கிறது தான் நம்ம கௌரவமே அடங்கி இருக்கு. அதனால இத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. பெரியப்பா, துர்கா சொன்னது சரிதான். இத சாதாரணமா எடுத்துக்க கூடாது பெரியப்பா. பெரியா, நீங்க படுக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வேறு முளைச்சு வந்துச்சு. இதுவே கட்டிலுக்கு அடியில முளைச்சிருந்தா உங்களையே குத்தி கிழிச்சிருக்குமே. ஏன் துர்கா, அப்படிலாம் நடக்குமா? ஏங்கா, பூமி 2 பொளந்து நாம அதுக்குள்ள விழுக கூட வாய்ப்பு இருக்கு. அடி பாவி, எல்லார் மனசுலயும் இப்படி பயத்தை விதைக்கிற, நினைச்சதை நடத்தி காட்டுறல நீ. ஜமீன் ஐயா, துர்கா அவங்கள பயமுறுத்துறதுக்காகலாம் இப்படி சொல்லல. அவங்க சொன்ன மாதிரியே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வேறு பூமிக்குள்ள எவ்வளவு இறங்கி இருக்கு, மறுபடியும் வேற எங்கேயாவது முளைச்சுக்கிட்டு வருமானு நமக்கு தெரியணும்னா அது எந்த மரத்தோட வேறுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, நான் சொல்றத செய்யறதுனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதகமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அதையே வேண்டான்னு சொல்லணும். அதனால ஒரு வெண்கல சொம்பு எடுத்து அதுல தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த வேரோட துண்டையும் போட்டு வச்சுட்டு காலையில அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோவிலுக்கு வந்துருங்க.